தெற்கு ரயில்வே 36 ரயில்களை ரத்து பண்ணியிருக்கு. ஏன் ரத்து பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ரயில்களை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி விரிவாக பார்ப்போம் வீடியோவில். சவுத் சென்ட்ரல் ரயில்வேல காசிப்பேட்டு பெல்கார்ஷா செக்ஷன்லாம் 202 கிலோமீட்டருக்கு தேர்ட் லைன் போடுற ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. எலக்ட்ரிஃபிகேஷனோட அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 151 கிலோமீட்டர் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அந்த ரூட்டில் அசிஃபா ரோடு ரெச்சினி ரோடுக்கு இடையில் 19 கிலோமீட்டர் ஒர்க்கை அப்போ முடிக்க போகிறாங்க. அதுக்காக லைன் பிளாக் பண்ணுறாங்க ஒரு 15 நாளைக்கு. 202 கிலோமீட்டர் காசிப்பேட்டு பெல்கார்ஷா செக்ஷனில் 159 கிலோமீட்டர் தெலுங்கானா மாநிலத்திலையும் 43 கிலோமீட்டர் மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் வருது. 2063 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இது. நிதியாண்டு 2015-16 இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. 19 கிலோமீட்டர் தேர்ட் லைன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெயின்களை ரத்து பண்ணுறாங்க. முக்கியமான ட்ரெயின்களை மட்டும் ஸ்பீடை குறைச்சி ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பீடில் ரன் பண்ணலான்னு இருக்காங்க. கேன்சல் பண்ணுற 36 ட்ரெயின்கள் என்னென்னு விரிவாக இப்போ பார்ப்போம். 129-67 சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜெய்ப்பூர் போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் ஜூன் 23, 25, 30, ஜூலை 2, 7 ஆகிய தேதிகளில் ரத்து பண்ணியிருக்காங்க. 129-68 மறுமார்க்கத்தில் வர்றது ஜெய்ப்பூர் சென்னை வர்றது. அதை ஜூன் 21, 23, 28, 30, ஜூலை 5 ஆகிய தேதிகளில் ரத்து பண்ணியிருக்காங்க. 125-39 பெங்களூர் யஷ்வந்த்பூர்லேருந்து லக்னோ போகிற எக்ஸ்பிரஸ் இது ஜோலார்பேட்டை காட்பாடு வழியாக போகும். இந்த எக்ஸ்பிரஸ் ஜூன் 26, ஜூலை 3 2 நாட்கள் ரத்தாயிருக்கு. 125-40 மறுமார்க்கத்தில் லக்னோலேருந்து யஷ்வந்த்பூர் வர எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் ஜூன் 28, ஜூலை 5 2 நாட்களும் ரத்தாயிருக்கு. 125-77 தார்பங்கா மைசூர் பாகுமதி எக்ஸ்பிரஸ். இது பெரம்பூர் அரக்கோணம் ஜோலார்பேட்டை வழியாக போகிற எக்ஸ்பிரஸ். ஜூன் 25, ஜூலை 2 இந்த 2 நாட்களும் ரத்தாயிருக்கு. 22-353 பாட்னாலேருந்து பெங்களூர் எஸ்எம்டி போகிற எக்ஸ்பிரஸ். இதுவும் பெரம்பூர் காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக போகிறது. ஜூன் 20, 27, ஜூலை 4 3 நாட்கள் ரத்தாயிருக்கு. பெரம்பூர் காட்பாடி ஜோலார்பேட்டையில் போர்டிங் உள்ள ட்ரெயின்கள் இதெல்லாம். 22-354 பெங்களூர் பாட்னா எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் ஜூன் 23, 30, ஜூலை 7 3 நாட்கள் ரத்தாயிருக்கு. 22-619 பிலாஸ்பூர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ். இது ஜூன் 25, ஜூலை 2 நாட்கள் ரத்தாயிருக்கு. மறுமார்க்கத்தில் 22-620 திருநெல்வேலியிலேருந்து பிலாஸ்பூர் போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஜூன் 23, 30 2 நாட்கள் ரத்தாயிருக்கு. 22-673 பகல்கி கோத்தியிலேருந்து மன்னார்குடி வர எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது ஜூன் 27, ஜூலை 4 2 நாட்கள் ரத்தாயிருக்கு. 22-674 மன்னார்குடியிலேருந்து பகத்கி கோத்தி போகிறது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். மன்னார்குடியிலேருந்து சென்னை வழியாக போகிறது. ஜூன் 24, ஜூலை 1 2 நாட்கள் ரத்தாயிருக்கு. சைபர் 21-21 மதுரை ஜபல்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் ஜூன் 22, 29, ஜூலை 6 3 நாட்கள் ரத்தாயிருக்கு. மறுமார்க்கத்தில் 21, 22 ஜபல்பூர்லேருந்து மதுரை வரும். அது இந்த ட்ரெயின் ஜூன் 20, 27, ஜூலை 4 3 நாட்கள் ரத்தாயிருக்கு. 22-631 மதுரையிலேருந்து பைக்கானர் போகிறது அனுராத் எக்ஸ்பிரஸ். ஜூன் 20, 27, ஜூலை 4 3 நாட்கள் ரத்தாயிருக்கு. மறுமார்க்கத்தில் 22-631 பைக்கானர்லேருந்து மதுரை வரும். இது ஜூன் 23, 30, ஜூலை 7 3 நாட்கள் ரத்தாயிருக்கு. 22-816 எர்ணாகுளம் பிலாஸ்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது ஜூன் 26, ஜூலை 3 2 நாட்கள் ரத்தாயிருக்கு. மறுமார்க்கத்தில் ஜூலை 24, ஜூன் 1 ரத்தாயிருக்கு. ரத்து செய்யப்பட்ட 36 ரயில்களோட பட்டியல் இதுதான். நான் முக்கியமான ரயில்களோட பட்டியல் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை பார்த்துடலாம் ஃபுல்லாக. தொலைதூர ரயில்களை ஒரு ஷார்ட் நோட்டீஸில் ரத்து பண்ணக்கூடாது. கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்தவளோ ப்ரோக்ராம் பண்ணிவிடுவாங்க. பெரும்பாலான ரயில்கள் வீக்லி ட்ரெயின்களாக இருக்குது. ரயில்வே துறை இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.